அந்த உடற்காரத்துவர் பாரதி செல்வன் அவர்களே, இந்த காரணம் இந்த சாராயம் இதற்கெல்லாம் யார் தற்காலி வேலை பார்த்து கரையை தூக்கியது இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி புதிய புதிய குற்றங்கள் பாரதி கனவு கண்டான். இதற்கெல்லாம் யார் அடிப்படை காரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அப்படி ஒருவன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சங்கம் பேசிட்டு இருக்கான் மனைவியோட. நகை சோதனைக்கு போன ராஜா யாரோ வேத்தாளு குரல் கேட்குது, யாரோ உள்ள ஒரு ஆம்பளை பேசிட்டு இருக்கான்னு சொல்லி யாருன்னு போய் கதவை தட்டுறான். உள்ள இருந்த குரல் யாரான்னு கேட்டுச்சு. அவன் அந்த வீதியில் இருந்த எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டி விட்டு ராஜா போயிட்டான். இதுல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உள்ள வேற ஒரு ஆன்மகன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, யாரா கதவை தட்டுறது கேட்க மாட்டான். அவன் உடமைப்பட்டவன் இருந்ததுனால அவன் கேட்டுட்டான். ராஜா அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டு எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிட்டான். மறுநாள் இரவு எங்க தெருவுல ஒரு திருடன் யாரோ ஒருவன் வீட்டு கதவுகளை தட்டி விட்டு போனால் அவனை தண்டிக்க வேண்டும். அரசவையில வழக்கு. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அரசன் கேட்கின்றான். தட்டிய கையை வெட்ட வேண்டும்னா எடுத்தான் உடைவாளை, அவன் கையை வெட்டினான், பட்டுனா அவனே வெட்டிக்கிட்டான். எதற்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால், ஒரு குடிமகனுடைய வாழ்வியலில் மானம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு பண்பை பாதுகாத்து தரக்கூடிய பொறுப்பும் கடமையும் இந்த நிலத்தை ஆளுகின்ற மன்னனுக்கு அன்றைக்கு இருந்தது. அதே நிலைப்பாட்டிலே இன்றைக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்க வேண்டிய சூழலிலே தான் அரசு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு நாட்டில் ஒரு பெண், பள்ளிக்கு செல்லுகின்ற பெண் முழுமையாக வீடு திரும்புவாளா? கல்லூரிக்கு செல்லுகின்ற பெண் முழுமையாக எந்த சீர்கேடும் இல்லாமல் வீடு திரும்புவாளா? எப்படி பெற்று வளர்த்திருப்பார்கள்? அந்த பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, வளர்க்க வேண்டும் என்பதற்காக அவன் சொத்தை வித்திருப்பான். போற்றுத நகனட்டை எல்லாம் கொண்டு அடகு வச்சது ஏலம் போய் முழுகி போயிருக்கும். அவ்வளவு வேதனை, அவ்வளவு சிரமம் மேற்கொண்டு அவளுக்கு திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வருத்தம் இருக்கு பாருங்க. பெற்றோர்களுக்கு அது பெரிய தாளாத மாளாத பெருவருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வெந்து நொந்து வாடி வதங்கி வாழுகின்ற மக்களுக்கு மத்தியிலே இவர் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு அராஜக செயலாக இது போன்ற கேடுகள் நடக்கின்றது. பாரதிய ஜனதா அரசிலே பஸ் போகின்ற பேருந்திலே கற்பழிக்கப்படுகின்றாள் பெண். வடநாட்டிலே ஒரு ஆலயத்துக்குள்ளே ஒரு சிறுமி, ஆசிபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுமியை கற்பழிக்கின்றான். நாங்கள் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தோம். வழிபாட்டு தலமாகிய ஆலயத்துக்குள் நாங்கள் தேடவில்லை. இங்கு இப்படி ஒரு அனாச்சாரமான அநாகரிகமான செயலை செய்வார்களா என்று அந்த பிள்ளையுடைய தந்தை வெம்பி அழுது கொடுத்த கூக்குரல் இன்றைக்கும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய 150 கோடி மக்களுடைய செவிகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு கேவலமான மத்திய அரசு, அதைவிட கேவலமான மாநில அரசாக நம்முடைய அரசு விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பெருமைகள் என்று சொன்னார்கள் பாப்பா நாட்டிற்கு. இன்றைக்கு இங்கு வாழுகின்ற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. ஏன்? ஒரு ஒழுக்கக்கேடு உள்ளவனால். இந்தியாவுக்கு எதனால் பெருமை? இமயமலையால் பெருமையா? காவிரி, தென்பண்ணை, பாலாறு, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா என்று சொல்லக்கூடிய நதிகள் ஓடுவதனால் பெருமையா? இல்லை. காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பெரும் மனிதன் பிறந்ததனால் பெருமை. அதே போலதான் கேவலம் என்பதும் ஒரு மனிதனால் தான் உருவாகும். இன்றைக்கு ஒரு மனிதனால் இந்த ஊர் பேசப்படுகின்றது என்றால் அது வெட்கி தலைகுனியக்கூடிய செயலை ஒருவன் செய்திருக்கின்றான் என்றால் ஒரு தாறுமாறான சட்ட ஒழுங்கற்ற செயலிலே இந்த நாடு செயல்பட்டதுதான் அடிப்படை காரணம். கஞ்சா விற்கிறது, சாராயம் விற்கிறது, போதைப் பொருட்களை கட்டவிழ்த்து விட்டு சம்பாதிக்க வேண்டும் என்று பணம் பணம் என்று அலைகின்றார்கள். அரசியல் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இப்ப வர்றப்ப, நான் இந்த கார்ல வர்றப்ப ஒரு பையன் இந்த வாகனம் ஓட்டிட்டு இருந்தார் பாருங்க, டிரைவர். அவர் சொன்னாரு, உங்க கட்சியில நீங்க பாட்டுக்கு 4 ஒன்றிய செயலாளர் 5 ஒன்றிய செயலாளர் போடுறீங்களா, எப்படி சம்பாதிப்பாங்கன்னு.
ஒன்றிய செயலாளரை சம்பாதிக்கிறது தான் முடிவு பண்ணான். அப்போ அவன் எதை வேணாலும் செய்வான், கஞ்சா வைப்பான், சாராயம் வைப்பான், அதுக்கு மேல எதை வேணாலும் செய்வான். எதற்கு? அரசியல் என்பது பொது வாழ்விலே தூய்மையாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அறப்பணி. அந்த செயலை ஏன் இவ்வளவு இழிவுபடுத்துகின்றீர்கள்? கஞ்சா பாதையை ஒரு சுய சிந்தனை அற்ற மனிதனாக போய்விடுகின்றான், சுய சிந்தனை அற்றவனாக போய்விடுகின்றான். சாராயம் குடிப்பதனால் சுய சிந்தனை அற்றவனாக போய்விடுகின்றான். மிகப்பெரிய ஒழுக்கத்தை சீர்கேட்டை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசை நாங்கள் கண்டிக்கின்றோம். இந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் ஏதோ இந்த போராட்டத்தை இன்றைக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் 2 மணி நேர போராட்டமாக தள்ளிவிடாமல் இந்த பகுதியை சார்ந்த மக்கள் நீங்கள் ஆர்ப்பரித்து ஒரு மிகப்பெரிய தொடர் போராட்டமாக செய்து இனிமேல் இது போன்ற தவறுகள் இந்த மண்ணில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் நடக்கக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டிற்கு நீங்கள் வர வேண்டும். மக்கள் எழுச்சி பெறணும். இது வாக்கு கேட்டு பேசுகின்ற பேச்சு அல்ல, வாய்ப்பு கேட்டு பேசுகின்ற பேச்சு அல்ல. எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்பட வேண்டும் என்பதற்காக, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக, பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பேசுகின்ற பேச்சு. கண்டிச்சோம். அவர் கோட்டையில் உட்கார்ந்து இருப்பார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கொத்தளத்தில் இருப்பாங்க காவல்துறை அதிகாரி எல்லாம். அவங்களுக்கு இந்த உள்ள உட்காந்துருக்குது, இங்க ரோட்ல 2 மணி நேரம் நிறுத்திட்டாங்க. அவங்களோட ஒரு வருத்தம் இருக்கு நம்ம பேர்ல. நீங்கள் நேர்மையாக பணியாற்றுங்கள், நேர்மையாக பணியாற்றுங்கள். அரசு ஊழியர்கள் எதற்கு? மக்களுக்கானவர்கள். ஒரு தவறு நடக்கப் போகின்றது என்பதை முன்கூட்டியே தெரிந்ததை கண்டிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் அதிகாரமும் உங்கள் கையிலே இருக்கின்றது. ரோட்டிலே நடந்து போகின்ற ஒருவனை தனி மனிதன் மறிக்க முடியாது. ஒரு காவல்துறை அதிகாரி மறித்து அவனை விசாரணை செய்யலாம். அந்த அதிகாரமும் உரிமையும் உங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அடிக்க முடியாது, எடுத்தோடனே இழுக்கிறது. அவன் ஏதாவது 2 நோட்டை தூக்கி காட்டினானா விட்டுறது. இப்படிதான் போயிட்டு பொறுப்பான அதிகாரிகளாக இந்த பகுதியிலே பணியாற்றினால், பொறுப்பான அரசியல்வாதிகளாக இந்த நாட்டிலே பணியாற்றினால் இது போன்ற பிழைகள் நடக்காது. இந்த குற்றங்களை எல்லாம் களைவதற்கு மக்கள் விழித்தெழ வேண்டும். மக்களுடைய உணர்வு பெரிய உணர்வு. நீங்கள் மக்கள் தான் எல்லாவற்றையும் முடிவு செய்ய வேண்டும். இந்த நிகழ்விற்கு நான் மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவித்து அரசின் மீது கண்டனத்தை நாம் தமிழர் கட்சியுடைய சார்பாக தெரிவித்து இனிமேல் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதற்கும் இது போன்ற இழிவான பழி சொல்லக்கூடிய செயல்கள் நடக்கக்கூடாது என்று மக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.